டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/2/2026 புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் நமோ நாராயணாயன திருமால் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்திலே கலை, கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். வழக்கறிஞரை சந்திக்கலாம். ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் அது விஷயமாக வழக்கறிஞரை சந்திக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு அருமையான கோரை. கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய திதி இன்று காலை 4 மணி 10 நிமிடங்கள் வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள், நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அருமையான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்கின்ற வேலைகள் நல்லபடியாக நடக்கும். பாஸ்போர்ட், விசா போன்றவை கிடைக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், பயணங்கள் என எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். புதிய மனிதர்களை நம்பாதீர்கள். புதிய மனிதர்களை நம்பி அவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீர்கள். அவர்களோடு பண ரீதியாக எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். குடும்பத்திலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. ஏழுமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் ஏற்படுகின்ற நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. இன்று சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்திராட்டம நாட்களிலே நாம் செய்ய வேண்டியவை: சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே நந்தியம்பெருமானை வணங்க வேண்டும். அதேபோல் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது அங்கு கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். கால பைரவர் வழிபாடு, பெருமாள் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமும் தொடர்வதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் கோவிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடக்கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல்நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே நிதானம், உடல்நலனிலே அக்கறை, மற்றவர்களோடு பேசும்போது நிதானம் என நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். சொத்திலிருந்து வந்த முன்னோர்களுடைய சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் திருப்திகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணம் பல வகைகளிலே வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த உலகத்தில் மனசளவில் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இறைவனை மட்டுமே தேடி, இறை அனுபவத்தை மட்டுமே தேடி ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை என்பது அருமையான வாழ்க்கை. ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியலை. எல்லாவற்றையும் கடந்து ஆன்ம அனுபவம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஓடுற அந்த ஒரு பக்குவம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. இந்த அனுபவத்தை எப்படி பெறலாம் அப்படின்னா, யாக்ஞவல்கியர் ரொம்ப அற்புதமாக அதற்கான வழிகளை நமக்கு சொல்கிறார். யாக்ஞவல்கியர் யாருன்னா அற்புதமான ஒரு ரிஷி. மிக அருமையாக ஒரு சில வழிகளை நமக்கு சொல்கிறார். யாக்ஞவல்கியர் சொல்கிற அந்த வழிமுறைகளை நாம் சிந்தித்து நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும். முதலாவது, ஆசையை விடுவது. ஆசைகள் மட்டும்தான் நம்முடைய பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது. இதை புத்தரும் சொல்லியிருக்கார். இதை ஆசைகள்ங்கிறது கணக்கே இல்லாது. அந்த கணக்கில்லாத ஆசைகளை 3 வழியாக நாம் பிரிக்கிறோம். அதில் ரொம்ப ரொம்ப கொடுமையானது, மிக பயங்கரமானது காமம். அந்த காமம் என்பது வெறும் உடல் ரீதியான காமத்தை மட்டும் சொல்ல, பிள்ளைகளே அவங்க மேலே இருக்கின்ற அன்பு, பிள்ளைகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பணத்தின் மீது கொண்டுள்ள மோகம், நிலங்களின் மீது கொண்டுள்ள நிறைய நிலம் வாங்கணும், நிறைய பணம் சேர்க்கணும். இப்படி காமம் அப்படிங்கிறது இதெல்லாமும் காமம் தான். வெறும் பெண்ணாசை, பெண்ணுக்கு இருக்கின்ற ஆணாசை மட்டும் காமம் இல்லை, இவையும் காமத்தோடு சேர்ந்தவை அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொல்கிறார். சுகபோகங்களில் ரொம்ப ரொம்ப நாட்டம், இவையெல்லாம் நம்முடைய ஆன்மீக அனுபவத்தை கத்தரித்து விடும். ஆன்ம உலகத்து உள்ளே நம்ம போக விடாமல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த 3 ஆசைகளையும் சுருக்கி, காமம், பணத்தாசை, சுகபோக நாட்டம் என இவற்றை சுருக்கி இவை எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம். மூல காரணம் ஆசைதான். எனவே ஆசையை அடக்க வேண்டும், ஆசையை விடுங்கள். இதை திருமூலரும் சொல்லியிருக்கின்றார். இறைவனிடம் கூட ஆசை கொள்ளாதீர்கள் என திருமூலர் சொல்கிறார். இறைவன்கிட்ட கூட நீ எப்படி இருக்கணுமா, தாமரை இலை தண்ணீர் மாலி இருக்கணுமா? அது நம்மளால் முடியுமா? ஆனால் அவர் அப்படி சொல்கிறார். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஆசையின்மை அப்படிங்கிறார். 2வது துறவு. துறவுங்கிறதுக்கு இங்கே நிறைய சொல்கிறாங்க. அதில் துறவு என்றால் பிச்சை ஏற்று வாழ்தல், பிக்ஷாச்சரியம் என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. பிக்ஷை ஏற்று வாழ்வது, உணவுக்காக யாரையும் சார்ந்திருக்காமல் வீடு வீடாக சென்று உணவை யாசித்து பெறுதல், அத்தோடு ஓரிடத்திலே நிலையாக தங்காமல் அலைந்து கொண்டே இருப்பது ஆகியவை இந்த புற உலகத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த பாதுகாப்புணர்வை விட அவற்றையும் விட்டுவிட வேண்டும். நிலையான பாதுகாப்பு நம்மிலே உரைகின்ற அந்த ஆன்மாவிலிருந்து தான் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது தான் இந்த ஆன்மீகத்திலே 2வது வழி. ஆகவே இவற்றையெல்லாம் கடைபிடித்து எதிலுமே பற்று கொள்ளாமல், அதற்கென்று குடும்பத்தை விட்டு ஓட சொல்லவில்லை, குடும்பத்திலே இருங்கள், குடும்பத்திலே இருந்தாலும் எதன் மீதும் மிகுந்த பற்று வைக்காமல் தாமரை இலை தண்ணீராக வாழ்ந்தோமானால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருந்து நம்முடைய ஆன்ம தரிசனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக அந்த வாழ்க்கையானது அமையும். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றின் மீதும் மிகுந்த பற்றை கொண்டு அந்த பற்று 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 என்று பற்றி கொண்டே இருந்தால் இந்த பற்றற்றவனை நாம் பற்றி கொள்ள முடியாது. எனவே பற்றற்ற நிலையிலே வாழ்ந்து நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவி என்பது நமக்கு கடைசி பிறவியாக இருக்க வேண்டும். இனி இந்த உலகத்திலே
பிறக்கக்கூடாது, பிறவி சங்கிலியை அறுத்தெரித்து இறைவனோடு கலக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே எண்ணத்தை நாம் மனதிலே கொண்டு வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது நிம்மதியானதாக இருக்கும். அந்திம காலம் என்பது நிம்மதியானதாக இருக்கும். ஆகவே ஆசையற்று வாழ்வோம். யாக்ஞவல்கிய மகரிஷி சொன்னபடி வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பொன்னானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.